ஹலோ எவ்ரிவான். சென்னையோட பிஸி லைஃப் அப்புறம் டிராஃபிக்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க நாங்கள் ரீசெண்டாக போன இடம் தான் கோத்தகிரி மற்றும் ஊட்டி. நாங்கள் ஒரு 2 நைட் ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு போனோம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், அப்புறம் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம்னு டீட்டெயில் தான் இந்த வீலாகில் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சடன் ட்ரிப்னால எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அதனால் டெம்போ அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஸோ ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அப்புறம் ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஒரு 10 மணி போல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 10 பேர் ஆஃபீஸ் கேங்கு இந்த ட்ரிப்புக்கு போனோம். சீக்கிரம் ஏறுங்கப்பா, எல்லாம் ஏறுங்க டக்கு டக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஜாலியாக பேசிட்டு எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ட்ராவல் சாங் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேயே செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ட்ரிப்பை ஆரம்பிக்கிறோம். கோத்தகிரிக்கு காலையில் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து எல்லாத்தையும் ஆமாம் அஃபிஷியலி ஸ்டார்ட் தான். நடுவில் பிரேக்னாலும் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கூடுவாஞ்சேரி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் டீசல் ஃபில் பண்ணலாம்னு மரமலை நகர் பிபி பெட்ரோல் பங்க்கு போனோம். ஒரு சின்ன ஹால்ட் அடித்தோம். அப்போ பார்த்தா பக்கத்தில் மெக்டொனால்ட்ஸ் டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட். நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 இருக்கும் டைமு. அப்போவே எல்லாத்துக்கும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர் டீசல் ஃபில் பண்ணுறதுக்குள்ளார ஆளுக்கு என்ன வேணும்னு பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆளுக்கு ஒரு பர்கர் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போன ரூட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை சிட்டி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் விழுப்புரம், சேலம், ஈரோடுக்கு அப்புறம் அவினாசி போய் அன்னூர் போய் மேட்டுப்பாளையம் போயிட்டோம். அதுக்கப்புறம் கோத்தகிரி ரீச் ஆனோம். கோயம்புத்தூர் டச்சே பண்ணல, ஏன்னா அந்த வழி போனால் கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் டைம் ஆகும். ஓவர் நைட் ட்ராவல் பண்ண அப்புறம் மார்னிங் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அடையாரானந்த பவன் A to B ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சின்ன ஹால்ட் பண்ணோம். இங்கே சஃபிஷியண்ட்டான கார் பார்க்கிங் அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் ஏன் இங்கே ஹால்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணுறேன்னா, மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இல்லை கோத்தகிரி ரோட்டில் இந்த லொக்கேஷனுக்கு மேலே எந்த ரெஸ்டாரண்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது, ஜஸ்ட் ஆவரேஜானது இருக்கும். மேட்டுப்பாளையம் இறங்கினோடனே காலையிலேயே நல்ல சில்லான காற்று இருந்தது அங்கே. ஸோ அங்கேயே அந்த சில்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம், வெயிட் பண்ணிட்டுருந்தோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி ஏறும்போது செக் போஸ்ட்டில் ஒரு 60 rupees என்ட்ரி ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வெஹிக்கல்ஸும் செக் பண்ணுவாங்க இங்கே. ஏன்னா இங்கே நெல்கிரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே பிளாஸ்டிக் பேண்ட். நீங்கள் எந்த விதமான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸும் எடுத்துகிட்டு போக முடியாது. லைக் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ பிளாஸ்டிக் பேக்ஸோ எதுவுமே மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இருந்தாலும் ஒன்று ஃபைன் போடுவாங்க, இல்லைனா அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடணும் கீழேயே. இந்த அப்பிள் டிரைவ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 hours to 2 hours எடுக்கும் கோத்தகிரி போகிறதுக்கு. கிளைம் பண்ணும்போதே சம்டைம்ஸ் ரைட் சைடில் அப்புறம் சம்டைம்ஸ் லெஃப்ட் சைடில் வியூ செமையாக இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணிட்டே ஓட்டலாம். நடுவில் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கும். ஸோ அங்கே கூட ஸ்டாப் பண்ணி நம்ம வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் மேலே ஏற ஏற உங்களுக்கு ஏரில் அந்த சில்னஸ் ஃபீல் ஆகும். கண்டிப்பாக விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணும்போது வேறு ஃபீலிங் இருக்குது இல்லையா, அந்த ஃபீலிங்கே வேறு லெவலுங்க. கண்டிப்பாக எல்லாருமே லைஃப் டைமில் ஒரு வாட்டியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த ரூட்டில் டோட்டலாக 7 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும் கோத்தகிரி ரீச் பண்ணுற வரைக்கும். அதே மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோட்டில் அப்படியே டபுள், அங்கே 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். கோத்தகிரி ரோடு எப்போவுமே குன்னூர் ரோடோட செம சீனிக்காக இருக்கும். ஏன்னா இந்த ரோட்டில் எங்கே பார்த்தாலுமே டீ எஸ்டேட் தான் இருக்கும். சுற்றி டீ எஸ்டேட் தான் இருக்கும் இங்கே. கோத்தகிரி ரீச் பண்ண அப்புறம் ஒரு சின்ன ஹால்ட் போட்டோம். ரிசார்ட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக லோக்கல் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வண்டியில் ஏறிட்டோம். ஃபைனலாக ரிசார்ட்டும் ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட்டோட பேர் இன்டர்லேக்கன் பை கோகோட்.
இந்த மெயின் ரோட்லேருந்து கீழே இறங்கி போகணும். கார் பார்க் இல்லைன்னா டெம்போ வரைக்கும் பார்க்கிங் இல்லை, எதுவும் பார்க்கிங். இதுக்கப்புறம் எல்லாமே நடந்து தான் போகணும். ஒரு 4 வண்டி நிற்குமா இங்கே? சின்ன வண்டிக்கு இந்த வரேண்ணா. இங்கேருந்து நடந்து தான் போகணும். மேலே மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 85 to 90 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ரூம் ரீச் பண்ணிட்டோம். இந்த ரிசார்ட்டில் ஒருத்தருக்கு ஃபுல் போர்ட் மீல்ஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், அப்புறம் டீ அண்ட் காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு ஆளுக்கு 1800 rupees சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் ரூமு. வெல்கம் டு த ரூம். நீங்கள் குரூப்பாக ட்ரிப் போகிறீங்க, அப்புறம் பட்ஜெட் ரிசார்ட்டும் வேணும், இன்னும் அரௌண்ட் கோத்தகிரி சைட் சீயிங் பார்க்கணுன்னா இந்த ரிசார்ட் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸும் ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கீசரும் இருந்துச்சு. ரூமில் ஒரு ஹீட்டரும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 10 பேர் தங்கியிருந்ததுனால ஸோ 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூமில் அப் டு 6 people தூங்கலாம். 6 பேர் தூங்குற மாதிரி காட் இருந்தது. ஸோ இது எங்களோட இன்னொரு ரூமு. இங்கேயும் 6 காட் இருந்தது. இல்லை, அதாவது 3 டபுள் காட். ஒரே மாதிரி தான் இருக்கு போல ரூமு. ரிசார்ட்லேயே லஞ்சை முடிச்சுட்டு சைட் சீயிங் பார்க்க கிளம்பிட்டோம். Cauliflower 65. Super. Fish fry. White rice. Very good. Chicken curry. Chicken gravy. நிறைய பேர் வெஜ் இருக்கறனால சாம்பார், தால், அப்பளம், curd, கோஸ் பொரியல், அதுதான் ரசம். சூப்பர். கீழ ரசம் ஊத்தி சாப்பிடுங்க. இது சீரியஸா நல்லது. 85 ஸ்டெப்ஸ் ஏற ரெடியா? வாங்க ஏறலாம். ரிசார்ட்டில் அப்படியே ஏறலாம் வாங்க. To show you. என்னாச்சு? யாருக்கு இந்த ஈகோ? எங்கள் விடிவெள்ளி அண்ணன் பாலாஜி வந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரொம்ப டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. காரனுக்கு பக்கத்துலயே ஒரு பேக்கரி இருக்கு, அது சொல்லுங்க. பிஎஸ் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பேக்கரி பத்தி பேசுறாங்க. எல்லாத்தையும் பேசுறாங்க. ரிசார்ட்லயே லஞ்ச் முடிச்சிட்டு கோத்தகிரி சைட் சீயிங் பார்க்க கிளம்பிட்டோம். எல்லாருமே ஹை கிளம்பலாம், போலாண்ணா. ஆனால் போகிற வழியிலேயே செம மிஸ்ட்டு, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் ட்ரிப் அப்படியே ஊட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஊட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் பாட்னிக்கல் கார்டன் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம். ஸோ வேனை வந்துட்டு இங்கே அசம்பிளி ரூம்ஸ் தியேட்டரோட பார்க்கிங் ஏரியாலேயே பார்க் பண்ணிட்டோம். வேன், பஸ் எல்லாமே அங்கே தான் பார்க் பண்ண சொல்கிறாங்க. அரௌண்ட் 120 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த அசம்பிளி ரூம்ஸ் தியேட்டர் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஓல்ட் தியேட்டர். பழைய காலத்தில் இங்கே இங்கிலீஷ் படம் தான் போடுவாங்க. எல்லா இங்கிலீஷ் படம் மட்டும்தான் இங்கே ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ் படமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து நடந்து போனால் கார்டன் ஒரு 5-10 minutesலேயே வந்துடும். ஸோ பாட்னிக்கல் கார்டன் ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக நான் விசிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 40 rupees or 50 rupees தான் இருந்துச்சு ஃபியூ இயர்ஸ் பேக்கு. ஆல்மோஸ்ட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சீக்கிரம் வாங்க போயிடலாம். வீடியோ தான் அப்படியே நடக்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் தெரியணுமா ஃபுல் வீடியோ அழிச்சு எடுக்கிறோம். வருதான்னு தெரியல.
ஆனால் வராதுன்றீங்க. இங்கே இருக்கு பின்னாடி, என் போர்டுக்கு பின்னாடி. வாங்க போய் பார்ப்போம். வராங்களான்னு தெரியலம்மா. வாங்கப்பா. வரலையா? யோகி யாரு? அமித் இந்த பக்கம் மேலே போயிட்டாரா? நாலு போயிட்டாங்க நினைக்கிறேன். पानी लेके आती हूँ। கடையில் வாங்கி வச்சுருக்காங்க. எப்பொழுது தானே எவ்வளோம்மா? 50 ரூபாயா? கட்டாம கேஷ் தான் வாங்குவீங்க இல்லையா? ஊட்டியால் கேரட் வாங்கி வந்துருக்கிறேன். பார்த்துக்கலாம் எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு ஒரு கட்டு டேஸ்டாக இருக்கும். உனக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் தாங்க என்ன ஆகாது. ஒன்றும் ஆகாது. அவங்களே எடுத்து ஃப்ரூட்ஸ் எடுத்தாச்சா? கார்டன் பார்த்த அப்புறம் நாங்கள் அப்படியே ஊட்டி ஃபேமஸ் வர்க்கி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். ஊட்டி கமர்ஷியல் ரோட்டில் வெஸ்ட் கோஸ்ட் பேக்கரின்ற இடத்துல தான் நான் எப்போவுமே வர்க்கி வாங்குவேன். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பேக்கரிஸ் இங்கே ஊட்டியில். மார்க்கெட் ரோட்டில் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. தி அமௌண்ட் 220 ரூபா கிலோ. ஸ்வீட் வர்க்கி, கடை வர்க்கி, வெஸ்ட் கோஸ்ட் பேக்கரி. 4 சீஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து பெரிய பேக்கில் போட்டுக்கோங்க. பாக்ஸ் இருந்தால் பாக்ஸ் போடுங்க. ஊட்டி டவுனோட முக்கியமான லேண்ட்மார்க் அண்ட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ்னால் அது சேரிங் கிராஸ் தான். இந்த ஜங்ஷன் வந்து கமர்ஷியல் ரோடையும் ஊட்டி குன்னூர் மெயின் ரோடையும் லிங்க் பண்ணுற இடம் அது.
இந்த ஃபவுண்டன் பேர் வந்து ஆடம்ஸ் ஃபவுண்டன். இந்த பிரிட்டிஷ் டைமில் வந்து கட்டினது. ஆல்மோஸ்ட் 1886 டைமில் வந்துட்டு இந்த ஃபவுண்டன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது as a memorial to the governor of Ooty. இது ஒரு பாப்புலரான சென்டர் ஏரியா. லாட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் பக்கத்தில், ஈட்ரிஸ், நிறைய ஷாப்பிங்க்கும் நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்கும். நம்ம இங்கேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா இடத்துக்கும் போகலாம். மணியோட ரெடியாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஷாப்ஸ்லேயே ஸ்டார்டர்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது வரி ஃபுல்லாக செம மிஸ்ட்டு. நைட்டில் மிஸ்ட் லைட்டும் ஃபாக் லைட்டும் இல்லாமல் வண்டி இங்கே ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ. சென்டர் ஒயிட் ரெஃபரன்ஸ் லைனு, அப்புறம் அந்த கார்னரில் இருக்கிற ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சு தான் ட்ரைவே பண்ணோம். நம்ம அதை தான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணோம். இல்லைன்னா வழி அவ்வளோதுக்கு தெரியவே தெரியாது. முன்னாடி வர வண்டி கூட கிளியராக தெரியாது, அவ்வளோ மிஸ்டாக இருந்தது ரோடு. ஒன்ஸ் ரிசார்ட் ரீச் ஆனதுக்கப்புறமே செம குளிர். ஸோ ஹீட்டர்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒருத்தர் ஃப்ரூட் சாலட்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தார். சுகர், பைனாப்பிள், சரி, கேரட் என் பேக்லேயும் இருக்குங்க. சீஸ் வேணா அது லோகேஷ் கொடுத்துரு. ரிசார்ட் ரீச் ஆகிட்டு டின்னர் சாப்பிட போகும்போதே கரண்ட் போயிடுச்சு நடுவில். நைட்டில் உட்காந்து எல்லாம் அடிச்சுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம். சாய் முகம் எப்படி தெரியுது? அண்ணா முடிச்சிட்டீங்களா? ஏன் எல்லாம் இருட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க? கரண்ட் இல்லைப்பா. போயிடுச்சுங்க. அண்ணா அண்ணா இதோட தேவனோட வீலாக் முடிஞ்சிச்சு. ஸோ டே 2 வீலாக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.